श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः निधये सर्वविद्यानां विजशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ओम सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शान्ति शान्ति शान्तिः। वैराग्य शतकं। चूडातंसितचन्द्रचारुकलिका सञ्चञ्चिका भास्वरः लीलादग्धविलोलकामशलभ श्रेयो दशाग्रे स्फुरन् अन्तःस्फूर्जत पारमोहतिमिर प्राग्भारमुच्चाडयन् चेतसद्मनियोगिनां विजयते ज्ञानप्रदीपो हरः। 27வது ஸ்லோகம். விளக்கம் மட்டும் பார்த்துருக்கோம், மீனிங் என்ன கொடுக்கல. பக்தேர் பவே மரண ஜென்ம பயம் கிருதிஸ்தம் ஸ்நேகோ ந பந்துஷு ந மன்மதஜா விகாராஹ சம்சர்கதோஷரகிதா விஜனா பனாந்தாஹ வைராக்யமஸ்தி கிமித பரம் அர்த்தனீயம். அதாவது ஒரு மனிதன் சந்தோஷமாக ஒரு வாழணும் அப்படின்னா என்னென்ன வேணும் வரிசையா பார்த்தோம். ஃபர்ஸ்ட் பக்தி, அந்த குவாலிட்டி டைம் குவான்டிட்டி டைம் கொடுத்து ஐ டிபெண்ட் அப்பான் பகவான் காட் தி கிரியேட்டர் அந்த இருக்கணும். ஃபர்ஸ்ட் பாவனை டு ஹாவ் அ ஹாப்பி லைஃப். ரெண்டாவது மரணம் ஜென்மம். இந்த உலகம்ங்கிறது லிமிட்டட் திங், இஸ் இம்பர்மனன்ட். இந்த உலகத்தில் இருக்கிறது எல்லாமே இம்பர்மனன்ட். அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற டிபெண்டன்சி குறையும். இம்பர்மனன்ஸ் தெரியும் போது தான் இந்த வேர்ல்டு டிபெண்டன்ட்ங்கிறது குறைய ஆரம்பிக்கும். அப்போ எப்போ வேர்ல்டு டிபெண்டன்ட் குறைய ஆரம்பிக்குதோ அப்போதான் காட் டிபெண்டன்ட்டுக்கே ஒருத்தன் முழுமையாக வர்றான். சாதனமாக இறைவனை யூஸ் பண்ணி சாத்தியத்தை அடையிறதுங்கிறது பக்தி வேற. சாத்திய பக்திக்கு வரணும்னா சாத்தியம்னு என்ன, இறைவனை அடைதல் இறைவனை அறிதல் தான் பக்திங்கும் போது அப்போ அவன் எங்கிருந்து வந்துடணும், லெஸ் வேர்ல்டு டிபெண்டன்ட். எங்க வந்துடணும், டு பகவான் டிபெண்ட், காட் டிபெண்டன்ட். அப்புறம் மூணாவது தி ஸ்னேகா, அட்டாச்மெண்ட் டு த பீப்புள், பாசம் அன்பு இருக்கணும். அந்த பொசசிவ்னஸோட கூடிய அன்பு தான் பாசம்னு பேர், அட்டாச்மெண்ட். அதுலேருந்து என்ன பண்ணணும், கொஞ்சம் தன்னை விடுவித்துக் கொள்ளணும். அது அறிவு மூலியமாக எவ்ரி திங் இஸ் கிவன் டு மீ பை பகவான் அப்படிங்கிற அறிவை வளர்த்தி கொண்டு அந்த ஸ்னேகத்திலிருந்து கொஞ்சம் என்ன பண்ணணும், பற்றிலிருந்து விடுபடணும் பார்த்தோம். அடுத்தது ந மன்மத விகாரக, ராக துவேஷ காம குரோத இதிலிருந்து விடுபடுவதற்கு தவம் முயற்சி செய்யணும். அதுக்கு அடுத்தது கெப்பாசிட்டி ஸ்பெண்ட் அலோ, தனியாக இருந்து பழகணும். மௌனமாக பேச்சை குறைச்சு தனிமையில் இருந்து பழகணும். இதெல்லாம் என்ன சொல்லுது, த பொசஷன்ஸ் ஆஃப் அ ஹாப்பி பர்சன். அடுத்தது 6வது பாயிண்ட் வைராக்கியம், த கண்டென்ட்மெண்ட் வித் வாட் ஐ ஹாவ், வைராக்கியம். இதெல்லாம் தான் ஒரு மனிதனை ஹாப்பியா வச்சுக்கிறதுக்குண்டான சாதனமே. ஆனா இது தெரியாததுனால, இந்த கல்வி நம்ம கற்காததுனால நம்ம ஆப்போசிட் சினாரியால போயிட்டு இருக்கிறோம். எது ஹாப்பியா இருக்கணும்னா அதை சாப்பிட்டா ஹாப்பியா இருக்கலாம், அங்க போனா ஹாப்பியா இருக்கலாம், அதை கேட்டா ஹாப்பியா இருக்கலாம். இப்படி வேர்ல்டு இந்திரிய சுகங்கள் தான் சுகம் நினைச்சிட்டு நம்ம போயிட்டு இருக்கிறோம். பத்ரிகர் என்ன சொல்றாரு, சாஸ்திரம் என்ன சொல்லுது, தீஸ் ஆர் தி பொசஷன்ஸ் ஆஃப் அ ஹாப்பி பர்சன்னா இந்த 6 தான் இருக்கணுங்கிறத இந்த ஸ்லோகத்தில் சொல்றாரு. இப்ப நான் மீனிங் சொல்லிட்டே வந்தா நீங்க 6 கனெக்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பவே, பக்திர் பவே,
யார்கிட்ட? பரமசிவனிடம். பவேங்கிறது பரமசிவன், காட். பக்தி, பக்தி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் சொன்னேன். ரெண்டாவது என்னென்ன வேணும்? ஃபார் அ ஹாப்பி பர்சன். இதெல்லாம் குவாலிட்டி ஃபார் அ ஹாப்பி பர்சன். யாருக்கு இல்லை, நான் சந்தோஷமா இருக்கணும், இதெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இருந்ததுன்னா யூ கேன் பி அ ஹாப்பி பர்சன். இதுல ஏதாவது ஒண்ணு இல்லைனாலும் சேட் பர்சன். அடுத்தது ஹிருதிஸ்தம், மனதில் உள்ள, ஹிருதின மனம், ஸ்தம்னா இருக்கிற, எது எது? மரண, ஜென்ம பயம், பிறப்பு இறப்பை பற்றிய, ஃபர்ஸ்ட் வந்து இறப்பு, மரணம்னா இறப்பு, இறப்பு பிறப்பை பற்றிய பயம். போகணும், பயம் இருந்தால பயம் போகணும். என்னோட யூ கேன் ஹேவ் a happy person. பந்துஷு, உறவினர்களிடம், அது ஃபேமிலி மெம்பர்ஸ், செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட், ரிலேஷன்ஸ் எல்லாமே பந்துஷு, பிளட் ரிலேட்டட். பந்துக்களிடம் ந ஸ்நேக, அபிமானம் இல்லாமை அப்படின்னா பற்று, the possession, அபிமானம் இல்லாமை is the quality of a happy person. நாம நினைச்சிட்டு இருக்கிறோம் பற்றோட இருந்தா தான் நம்ம சந்தோஷமா இருக்கிறோம். பற்று இருக்கிற வரைக்கும் we cannot have higher demand, conditional love. அங்க எதிர்பார்ப்போம், ஏமாறுவோம், கோபம். உறவுகளுக்குள்ள ஏன் இந்த உராய்வு வந்துட்டே இருக்குது? எதிர்பார்ப்பு, நிறைய எதிர்பார்க்கிறோம். எப்போ? கண்டிஷனல் லவ், பற்று இருந்தது அப்படின்னா நாம மற்றவங்களுக்கு நிறைய எதிர்பார்ப்போம். எதிர்பார்த்துன்னா ஏமாற்று வரும், ஏமாற்று வரும்போது கோபம் வரும், கோபம் வரும்போது 2 வார்த்தை சொல்லிடுவோம், தீர்ந்து போச்சு, உறவு முடிஞ்சுது. உறவு போயிடுச்சு, கவலைப்படுவோம். ஸோ உறவோடு இருக்கும்போதும் கவலை, உறவு நம்மளை விட்டு போனாலும் என்னதுதான் கவலை. இஸ் த நெட் ப்ராடக்ட், கடைசி நெட் ரிசல்ட் அதுதான். அது என்ன சொல்றாரு? அதுல பற்று இல்லாம இருக்கணும். அடுத்தது மன்மதஜா விகாராகா. மன்மதஜா விகாராகங்களா காம விகாரங்கள். மன்மதங்கிறவோடு இந்த இடத்துல காமம் போட்டுக்கலாம். காமத்தினுடைய விகாரங்கள் போது நீங்க அதான் சொன்ன ராக, துவேஷ, மத எல்லாமே அந்த அன்பு லவ்ல இருந்து வர்றதா எல்லாமே. ஒருத்தர் வெறுக்கிறீங்க அப்படின்னா அன்பு செலுத்துறவங்க தான் வெறுக்க முடியும். ஒருத்தர் எதிர்பார்க்கறீங்கன்னா அன்பு செலுத்த விட்டுதான் எதிர்பார்க்க முடியும். ஏமாறுறீங்கன்னா அன்பு செலுத்த விட்டுதான் நீங்க ஏமாற முடியும். ஸோ லவ் இஸ் த பேசிக் எமோஷன்ஸ் டு ஹேண்டில். அது நீங்க டிஸ்கவரி சரி இந்த செரிஷ் அவர் வேல்யூஸ்ல பாத்தீங்கன்னா மெயினா அதுதான் எமோஷன்ஸ். எப்படி அன்பை வெளிப்படுத்துறது? டிஸ்கவரிங் லவ் இஸ் பேசிக். இது எல்லா எமோஷன்ஸும் அங்கிருந்து ஆரம்பிக்கும், லவ்ல இருந்து தான். ஸோ காம விகாரக இல்லாமை, இல்லாமல் இருத்தல். மனதுக்குள்ள இந்த காம விகாரங்கள் இல்லாமல் இருத்தல், காம, குரோத, மத, மாத்சரியம், ராக, துவேஷம் எல்லாம் இல்லாமல் இருந்தால் யூ கேன் ஹேவ் அ ஹாப்பி லைஃப். சம்சர்க தோஷ ரஹிதாக. சம்சர்க்கம்னா எப்பப்பாரு ஒரு கூட்டத்தோடவே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தோஷம். அது நம்ம சுத்தி 4 பேர் இருக்குன்னு நினைச்சீங்கன்னா தட் இஸ் அ தோஷம். இது சாஸ்திரம் சம்சர்க்கத்துக்கு பேர் கொடுக்குதே தோஷம். சம்சர்க்கம்னா வித் குரூப், கம்பெனி அப்படிங்கிற அந்த தோஷத்திலிருந்து விடுபட்டு இருக்கணும். நேரம் நம்ம சுத்தி ஒரு 4 பேர் இருக்கணும். தனியா இருந்தா போர் அடிக்குது. சிக்னஸ், மென்டல் சிக்னஸ், அதெல்லாம் பலகீனமான மனம். அதெல்லாம் தனிமையில் இருக்க முடியலனா பலகீனமான மனம் should taken care of. அடுத்து விஜனாகா, ஜனசஞ்சலமற்ற. விஜனாகா, ஜனாகா, விஜனாகா அப்படின்னு ஜனங்கள் அற்ற. வனானு, காட்டு பிரதேசங்கள். வனான்னா காட்டு பிரதேசங்களில் அதை அனுபவிக்க தெரியும். ருசி என்ன, அதை அனுபவிக்க தெரியும். அப்படின்னா உடனே காட்டுக்கு போறது அர்த்தம் இல்ல. யாரும் இல்லாத இடத்தில் அமர்ந்து அந்த தனிமையில் இனிமை காணுதல். அதுதான் நம்ம தமிழ்ல சொல்ற பழமொழியெல்லாம். தனிமையில் எப்படி இருக்கணும்? இனிமையா இருக்க தெரியும். ருசி என்ன, இதெல்லாம் தான் சாதனங்கள். அடுத்து கடைசி ஒன்று சொல்றாரு, வைராகியம். என்ன வேர்டு போடுறாரு? வைராகியம் அஸ்தி யதி. வைராகியத்தோடு முயற்சி இருக்கணும். யத்தின்னு என்ன? முயற்சி செய்வனுக்கு பேர் யதி. இதெல்லாம் பெறறதுக்கு முயற்சி பண்ணணும். தானா அப்படியே எல்லாம் வந்துடாது. வைராகியம் அஸ்தி யதி, வைராகியம் இருப்பதால் இருந்தது. யதி இஃப் இருந்தது, முயற்சி பண்ணீங்க, அது இருந்தது அப்படின்னா இதப்பரம், இதைவிட அபியர்த்தனீயம், வேண்டத்தக்கது. கிம் இதப்பரம்,
இதைவிட மேலான கேட்கப்பட வேண்டிய விஷயம் என்ன இருக்குது? அர்த்தனீயம். பரம இத பரம் அர்த்தனீயம். இதைவிட வேண்டத்தக்கது கிம் கிமிதி கிமிதக பரமர்த்தன் போட்டிருக்கு. அதை பிரிக்கிறேன் நான். பரமம் அர்த்த நியம் கிம் இதக. இதைவிட மேலானது வேண்டத்தக்கது எது இருக்கிறது? சோ பரமசிவனிடம் இறைவனிடம் ஒரு பக்தி, பிறப்பிறப்பில் இருக்கிற பயம், பந்துக்கள் இருக்கிற பாசம் எல்லாம், மனதில் இருக்கிற விகாரம் எல்லாம் நீங்கின நிலை, ஜனசங்க தனிமையில் இனிமையாக இருந்து கற்றுக்கொள்ளுதல், வைராக்கியம், இதெல்லாம் இருந்ததுன்னா இதெல்லாம் தான் ஸ்ரேயஸ் சாதனம். மன அமைதிக்கு ஸ்ரேயஸ் மார்க்கம், மார்க்கத்துக்கு நம்ம இட்டு செல்லக்கூடிய குணங்கள். அடுத்தது 28. மாதலக்ஷ்மி பஜஸ்வ கஞ்சித் கஞ்சித பரம் மத்காங்க்ஷினீ மாஸ்மபூஹு போகேஷு ஸ்ப்ருகயா லவஸ்தவ வசே கானிஸ்ப்ருகாநாமசி யத்யஸ்யூத்தபலாஷபத்ரபுட்டிகா பாத்ரே பவித்ரீக்ருதைஹ பிக்ஷாவஸ்துபிரேவ சம்பிரதி வயம் விருத்திம் சமீஹாமஹே விருத்திம் சமீஹாமஹே. மாதர் லக்ஷ்மி. லக்ஷ்மினா லக்ஷ்மி. போகேஷு நான் எதுக்கு மாதலட்சுமி முதல்ல வணங்கிட்டு இருந்தேன்? பஜஸ்வ மாதலட்சுமியை வணங்கினேன். பஜஸ்வ எதுக்கு முன்பு? போகேஷு போக விஷயங்கள். போகம்னா இந்திரியத்துக்கு சுகத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்களுக்கு பேர் போகம். கண்ணு காது மூக்குக்கு இன்பம் சுகம் கொடுக்கிற விஷயத்தை நாடி போறதுக்கு பேர் போகம்னு அர்த்தம். அதுல விஷயங்களில் ஸ்பிருக ஸ்பிருக யா லவக ஆசையுடன் இருந்தேன். அதனால லக்ஷ்மிட்டு அதெல்லாம் வேண்டின. முதல்ல முன்பு இந்திரிய போக விஷயங்கள் நம்ப எனக்கு ஈடுபாட்டுடன் இருந்தேன். ஸ்பிருகனா அதுல ரொம்ப பற்றுடன் இருந்தேன்னு அர்த்தம். போக இந்திரிய விஷயங்கள் நான் ரொம்ப பற்றுடன் இருந்தேன், ஆசையுடன் இருந்தேன். அதனால தவவசே உன்னுடைய வசத்தில் மாதலட்சுமி நான் இருந்தேன். தவவசே உன்னுடைய வசத்தில் நான் இருந்தேன். உன்னை கேட்டு கேட்டு உனக்கு பூஜை பண்ணி புனஸ்காரம் பண்ணி வரலட்சுமி நோன்பு ஆடி வெள்ளி நோன்பு இதெல்லாம் கும்பிட்டு எனக்கு போகத்துல எனக்கு போகத்தை அணிவிக்கிறதுக்கு கண்ணு காது மூக்குல எனக்கு அணிவிக்கிறதுக்கு எனக்கு இது வேணும் அது வேணும்னு நான் கேட்டுட்டு இருந்தேன். யாரைய? மாத லக்ஷ்மி, லக்ஷ்மி தாயே. அதுக்காக என்ன பண்ணினேன்? கஞ்சித்த பரம் பஜஸ்வ உன் பின்னால் ஓடி வந்தேன். மனதுக்குள்ள போகத்தை அணிக்கணும்னு ஆசை இருந்ததா? அதை அடைவதற்கு உன் பின்னால் நான் ஓடி வந்தேன். மாதலட்சுமி. ஆனா இப்ப வேதாந்தம் எல்லாம் படிச்சு வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே நிலையற்றதுன்னு ஓரளவு புரிஞ்சிருச்சு. மத் காங்ஷினி மா ஸ்மபு காஞ்சித் மத் காங்ஷினி மா ஸ்மபு. ஃபர்ஸ்ட் லைன் கடைசி வேர்டு. நான் இப்பொழுது அதில் ஆசைமான நோ ஐ எம் நாட் அட் ஆல் இன்ட்ரெஸ்டட் இன் தட் அர்த்தம். நான் இப்போது அதில் ஆசை கொண்டவளாக இல்லை. பூன அப்படி நான் இப்ப இல்ல. மா பூ நான் இப்ப அப்படி இல்ல. வேதாந்தத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் என்ன பணம் என்ன தோட்டம் துறவு எதை வச்சிருந்தாலும் எல்லாமே நிலையற்றது.
அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் இப்பொழுது எனக்கு என்ன வரல, அதுல ஆசை கொண்டவளாக நான் இல்லை. கா நிஸ்பிருகா நாமசி. ஸ்பிருகா இப்ப எப்படி இருக்கேன்? வைராக்கியம் உள்ளவளாக இருக்கிறேன். நிஸ்பிருகா, ஸ்பிருகானா பற்று, நிஸ்பிருகானா வைராக்கியம், ஆப்போசிட் டு பற்று. இப்ப எனக்கு எல்லாத்துலயும் என்ன வந்துருச்சு? வைராக்கியம் வந்துருச்சு. வைராக்கியம் நல்லா தெரிஞ்சுக்கணுங்க, பொருள்கள் இல்லாமல் வாழ்வது அல்ல. பொருள்கள், தேவைக்கான பொருட்களை வைத்து அதில் பற்று இல்லாமல் வாழ்வதுதான் நிஸ்பிருகா மசி. இப்ப எனக்கு என்ன ஆயிடுச்சு? நிஸ்பிருகா வந்துருச்சு, வைராக்கியம் உள்ளவனாக இருக்கிற. கேட்கிறாரு, இப்படி இருக்கும்போது உன்னால எனக்கு என்ன பயன் கிடைக்க போகுது? எல்லாமே நிலையானது நினைச்சிட்டு இருக்க வரைக்கும் உன்னை ப்ரே பண்ணேன், உனக்கு பூஜை பண்ணேன், பின்னாலேயே ஓடி வந்தேன், கெஞ்சினேன், அழுதேன், பாடுனேன், படிச்சேன், உன் பின்னாலே வந்தேன். இப்போ எனக்கு வைராக்கியம் வந்துருச்சு. இப்போ உனக்கு பின்னால எனக்கு என்ன பயன்? சத்யகா, இப்பொழுது சுதபலாச பத்திரப்படிக்கா அப்படின்னா புதிதாக தயாரித்த தியக சுதபலாச பத்திரப்படிக்கா அப்படின்னா பத்திரப்படிக்கா புதிதாக, சுதன புதி யுவம் இளமை புதுமைன்னு அர்த்தம். அதாவது புதிதாக தயாரித்த தொன்னை இலையால் ஆன ஒரு பாத்திரம் மட்டும் நான் வைத்துக் கொள்வேன். எல்லா உலகத்திற்கு எல்லா விஷயத்திலும் எனக்கு வைராகி வந்ததுக்கு அப்புறம் ஒன்னே ஒண்ணு மட்டும் வச்சுக்கிட்டேன். எது? புதிதாக தயாரித்த தொன்னை இலை ஆன பாத்திரத்தை நான் வைத்துக் கொள்வேன். அது ஒண்ணு இருந்தா போதும். புதுசா தயாரிச்சது. ஏன்? பவித்ரீ கிருதை, சுத்தமா செய்யப்பட்ட பாத்திரத்தெல்லாம் சாப்பிடணும். சுத்தமான பாத்திரத்துல சாப்பிடணுங்கிறதுக்காக நான் புதிதாக தயாரித்த தொன்னை இலையில் செய்யப்பட்ட ஒரு கப்ப, பாத்திரம், பிளேட்டை மட்டும் நான் என்ன பண்ணி வச்சிருக்கேன். எதுக்கு? பவித்ரி கிருதை, சுத்தமான தொன்னை இலையில தயாரிக்கப்பட்டது எதுக்கு வச்சிருக்கேன் நான்? அது ஒண்ணு மட்டும். பிக்ஷா வஸ்துபிகி, பிச்சை எடுப்பதற்காக. பிச்சை என்கிற செல்வம், பிக்ஷை என்கிற செல்வத்தில் சம்பிரதி, இப்பொழுது இந்த மாதிரி பிச்சை எடுக்கிற அந்த செல்வத்தினால், அது எனக்கு ஒரு செல்வம். பிச்சை எடுப்பது என்பது செல்வம், ரிச்னஸ், இன்டர்னல். ஏன்னா எங்க பிச்சை எடுக்கிறது எப்படிங்க செல்வம்? அவர் எப்படி அந்த செல்வங்கிற வேர்டு யூஸ் பண்றாரு? ரிச்னஸ், இன்டர்னல் ரிச்னஸ். வெளியில எக்ஸ்டர்னல் ரிச்னஸ் ஏதும் கிடையாது. வச்சிருக்கிறது ஒரே ஒரு ரிச்னஸ், என்ன? பிச்சை எடுக்கிற பாத்திரம் மட்டும் தான் வச்சிருக்கேன், அதுதான் செல்வங்கிறாரு. எக்ஸ்டர்னல் ரிச்னஸ் எதுவுமே இல்லாம வித் ஃபுல் ஆஃப் இன்டர்னல் ரிச்னஸ் ஐ எம் ஹாப்பி. நாம என்ன நினைச்சுக்கிறோம்? எக்ஸ்டர்னல் ரிச்னஸ் இருந்தா தான் அவன் சந்தோஷமா இருக்கிறான்னு. ஒருத்தர் எக்ஸ்டர்னல் ரிச்னஸோட நம்ம ஒருத்தரை எக்ஸ்டர்னல் ரிச்னஸோட நீங்க பார்க்கும் போதே ஃபர்ஸ்ட் என்ன டெல்யூஷன் மனதுக்குள்ள? அவங்க எல்லாம் பாரப்பா சந்தோஷமா இருக்காங்க. இது என்னுடைய கன்ஃபியூஷன், மோகம், இல்லூஷன், டெல்யூஷன். தெரியுங்களா? எல்லா ரிச்னஸோட இருந்தா அவங்க சந்தோஷமா இருக்காங்கன்னு கற்பனை, பிகாஸ் ஆஃப் மோகம். அதே எக்ஸ்டர்னல் ரிச்னஸ் இல்லாதன்னு பார்க்கும்போது ஐயோ பாவம். திஸ் இஸ் ஆல்சோ a delusion, illusion. That's not a fact. நிறைய வசதியா இருக்கிறவ சந்தோஷமான்னு நீங்க நினைக்கிறதும் இட் இஸ் நாட் அ ஃபேக்ட். வசதி கம்மியா இருக்கிறவன் ஐயோ பாவம் நீங்க பரிதாபப்படுற அளவுக்கு அவங்க மோசமா இருக்காங்கிறது இட் இஸ் நாட் அ ஃபேக்ட். இட் இஸ் illusion, delusion, மோகம், கல்பிதம் of my mind. பக்கத்து வீட்டுக்கார மைண்ட் இல்ல, of my mind. என்னுடைய கல்பித்தம், மோகம். அந்த மோகம் ஏன் வந்ததுன்னா உங்களுக்கு தெரியும், அஜ்ஞானம் காரணம். அதனால எனக்குள்ள என்ன உள்ள நான் பதிவு பண்ணி வச்சுக்கிட்டேன். அந்த வசதி வச்சிருக்கவங்க எல்லாம் they are very happy, வசதி இல்லாதவங்க எல்லாம் they are very sad. அவங்க பாரு ஸ்கூட்டர்ல தான் போயிட்டு இருக்கான், சோ பாவம். இவங்க பாரு 4 கார் வச்சிருக்காங்க, so they are happy அப்படின்னு நான் நினைக்கிறேன். பாத்தீங்களா? delusion, pure kalpitam of my mind. It is not at all a fact. இதே தப்பா? உடனே நாம் இந்த இன்டர்பிரேஷன்ல
நான் என்ன நினைச்சுக்கிறது, ஸோ அந்த வசதி படைத்தவர்களை போல அதெல்லாம் பொருள் எல்லாம் இருந்தா தான் நான் ஹாப்பியா இருக்க முடியும். ஏன்னா அது கான்சிக்வன்ஸ் என்ன, அவங்க ஹாப்பியா இருக்காங்க இவங்க எல்லாம் சேடா இருக்காங்கன்னு நீங்க முடிவு பண்ணினதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா ரெண்டாவது கான்சிக்வன்ஸ் என்ன, அவங்கள மாதிரி பொருள்களை எல்லாம் நம்ம சுத்தி வச்சிருந்தா தான் நான் ஹாப்பியா இருக்க முடியும். இவங்களை போல பொருள்கள் இல்லாமல் இல்லைன்னா நானு சேடாயிருவேன். ஓடு ரேசிங் மணி மேக்கிங் மெஷின்ஸ். இதுதான் அடுத்த செகண்ட் இல்லூஷன். அது காரணம், இது காரியம். எது காரணம், அதுல வசதி வச்சிருக்கவங்களா சந்தோஷமா இருக்காங்க, வசதி இல்லாதவங்க எல்லாம் பூரா கஷ்டப்படுறாங்கிற அந்த ஒரு காரணத்திலிருந்து வந்த காரியம் என்ன, காரணமே தப்பு. அப்புறம் காரியம் மட்டும் சரியா போயிருமா? என்ன நினைக்கிறோம், இந்த மாதிரி வசதி உடையவளாக நம்ம ஃபேமிலியை கொண்டு போயிட்டோம்னா நம்ம ஹாப்பியா இருக்கலாம். ஏன்னா அவங்கள கஷ்டப்படுற மாதிரி நம்ம குடும்பம் அங்க போயிடக்கூடாது. இது ரெண்டாவது illusion, delusion. How can you have a happy life? இதுதான் கேள்விக்குறி. You want a happy life. The path in which you are going is cannot lead you to happiness. ஏன் நீங்க என்ன வச்சிருக்கீங்க, நிறைய பொருள் இருக்கிறவங்க தான் ஹாப்பி நினைச்சு வச்சிருக்கீங்க. You are running towards that. That is not a fact at all. ஆனா என்ன நினைச்சுக்கிறோம், கல்பித்தம். கல்பனையா ரோடு, கல்பனையில ஒரு ரோட்டை போட்டு அந்த கல்பனையிலேயே ஓடிட்டு இருக்கிறமே, where is the end? No end. சாகிற வரைக்கும் என்ன பண்றோம், மணி மேக்கிங் மெஷின். ஏன்னா வேற வழி இல்லை, அந்த பொருள் எல்லாம் வாங்கணும் அப்படின்னா உடனே என்ன வேணும், பணம் வேணும். அல்டிமேட் பணம் இருந்தா தான் ஓடு. எதுக்கு பின்னால ஓடிப்பா, பணத்துக்கு பின்னால உலகமே ஓடுது. எதுக்குன்னு கேட்டா, பணம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இட் ஹாஸ் அ கெப்பாசிட்டி டு பை எவ்ரிதிங், எனிதிங் இன் திஸ் வேர்ல்ட். நோ, அதுல கவுண்ட் இதே கிடையாது. மணி கேன் பை எனிதிங் எக்ஸப்ட் உயிர். மற்ற எல்லாத்தையும் அதுல பணத்தினால வாங்கலாம். ஆனா பணத்தை சம்பாதிங்க, வேண்டான்னு சொல்லல, நிறைய சம்பாதிங்க, நிறைய கொடுங்க. ஆனா இந்த ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் மணி சரியா? எது இந்த நான் சொல்லிட்டு இருந்தேன் பாத்தீங்களா, அந்த பணத்தை சம்பாரிச்சு அந்த பொருள் எல்லாம் சேர்த்துனா தான் நான் சந்தோஷமா இருக்கணும்னு பணத்துக்கு பின்னால ஓடுறீங்க பாத்தீங்களா. அதனாலதான் யாருக்கு கொடுக்க முடியுது இல்ல. ஏன்னா நான் ஒரு பொருளை நோக்கி ஓடிட்டு இருக்கேன்னா, இங்க கொடுத்துட்டு வச்சுக்கல, அது வாங்க முடியாது போயிருமே, பணம் என் கையில குறைஞ்சு போயிருமே. அப்ப அதை என்னால வாங்க முடியாதே, அது வாங்கினதால சந்தோஷமா இருக்க முடியும். அது இதை கொடுத்து இவங்களுக்கு கொடுத்துட்டு என்னால வாங்க முடியாதே, வாங்க முடியாதுன்னா சந்தோஷமா இருக்க முடியாது. அடுத்த கான்செப்ட், யாருக்கு எதையும் கொடுக்க கூடாது. பாருங்க, ஒரு இல்லூஷன்ல இருந்து ஆரம்பிச்சது ஸ்டெப் பை ஸ்டெப் நம்மள எங்க கூட்டிட்டு போகுதுன்னு பாருங்க. யாருக்கு ஏன் கொடுத்துட்டு என்ன ஆகும், நான் ஒரு பொருள் ஆசைப்பட்டிருக்கேன், இங்க கொடுத்துட்டுனா எனக்கு நான் 2 ஏக்கரை வாங்க பிளான் பண்ணிருக்கேன். இவன் 1 லட்ச ரூபா கையில காசு இருக்கும், 2 லட்சம் 2 ஏக்கரை வாங்குறது கையில காசு இருக்கும். இவன் ஒருத்தர் வந்து கேட்பான், 1 லட்சம் கொடுறா அப்படின்னு. ஐயோ கொடுத்துட்டு என்னால பூமி வாங்க முடியாதே. நோ 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 நோ, யாருக்கு எதையும் ஷேர் பண்ண கூடாது. என்ன தெரியுங்களா ஆகும், எப்ப எதைக்கு நம்மகிட்ட இருக்கிறத ஷேர் பண்ணலையோ, யூ கேனாட் ஹாவ் அ ஹாப்பி லைஃப். இது வந்து எழுதப்படாத ரகசியம், இது கிரியேட்டோட நாம்ஸ். இது யாருக்கு தெரியுது இல்லை. இதுதான் இறைவன் எழுதப்படாத ஒரு நாம்ஸ் வச்சிருக்காரு. யாருனால கொடுக்க முடியலையோ, they cannot have a happy life even though மல்டி க்ரோர்ஸ்க்கு ஓனரா இருக்கலாம். அந்த கொடுக்க முடியாத ஒரு மனம் வந்தது பாத்தீங்களா, அது ஒண்ணு போதுங்க, அவனுடைய டோட்டல் ஹாப்பினஸ் கொலை பண்றதுக்கு அந்த ஒண்ணு போதும். அங்க கோடி கோடியா இருக்கு சொத்து, ஆனா அந்த கொடுக்க முடியாதன்னு ஒரு நிலைக்கு வந்து மாற்றான் பாத்தீங்களா. இப்ப எது கொடுக்க முடியாத நிலை, இப்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லிட்டே வரேன் நான். ஏன் கொடுக்க முடியல, அந்த கொடுக்க முடியாத நிலையில வந்து மாற்றணும்னு வச்சுக்கோங்க, அது போது நம்மள வச்சு செய்யும். we cannot have a happy life. ஏங்க சந்தோஷமா இல்ல, அவங்க காரணங்க, இவங்க காரணங்க, இந்த சூழ்நிலை காரணங்க. இது மட்டும் இப்படி இருந்தா, இது மாறி இருந்தா நான் சந்தோஷம் ஆயிரும். எல்லாத்துக்கும் உலகத்தையே மாத்துறேன். இது மாறினா நான் சந்தோஷமா இருப்பேனுங்க, இவங்க மாறினா நான் சந்தோஷமா இருப்பேனுங்க. உங்களை நீங்களே ஏமாத்திக்கிறீங்க, அதெல்லாம் காரணமே அல்ல. நங்கட்டுங்க லாங் லிஸ்ட், நான் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் கொண்டு வந்து பாத்தீங்களா, இதுதான் நான் ஹாப்பியா இல்லாம இருக்க காரணமே தவிர உலகத்தில் இருக்கிறவங்க யாருக்கு உங்களுடைய ஹாப்பினஸை குறைக்கிற சக்தி எல்லாம் கிடையவே கிடையாது. அதை எடுத்து அடுத்த இல்லூஷனோட அடுத்த ஸ்டெப், ஏன் நீ ஹாப்பியா இல்ல, இந்த ஷேரிங் இல்லாதனால ஹாப்பியா இல்லைன்னு தெரியல. அதுக்கு அவரை என்ன பண்ணி ஆகணும், யாரே காரணம் காமிக்கணும் இல்லையா. இந்த சூழ்நிலை காரணம், இவங்க காரணம், அவங்க காரணம், அது காரணம், இது காரணம், அடுத்த இல்லூஷன். So total எதுக்குள்ளதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம், illusion, delusion. How can you have a happy life? But you want a happy life, and you cannot have a happy life. இதுதான் பிரச்சனை. அதான் சொல்றாரு, இதுதான் மாதர் லட்சுமி.
இந்த சொல்ல வேண்டிய கருத்தை அவர் அப்படி சொல்றாரு. இத்தனை நாள் வரைக்கும் இதெல்லாம் தான் எனக்கு சந்தோஷம் கொடுக்கும், கார் வாங்கணும், வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லி பின்னாலே ஓடிட்டு வந்த லட்சுமி தேவதையே, இப்ப எனக்கு தெரிஞ்சு போச்சு, இப்ப நான் சொன்ன உண்மையெல்லாம் தெரிஞ்சு போச்சு, இப்ப எனக்கு வைராகியம் வந்துருச்சு, இப்ப எனக்கு உன் பின்னால ஓடணுங்கிற தேவையில்லை, எனக்கு என்ன ஒன்னே ஒண்ணு போதும், ஒரே ஒரு செல்வம், ரிச்னஸ், தொன்ன செஞ்ச ஒரு பேட்டு பிக்ஷை எடுத்து சாப்பிட்டேன்னா அந்த எக்ஸ்டர்னல் ரிச்னஸ் cannot give me the happiness ன்னு புரிஞ்சு இன்டர்னல் ஹாப்பினஸ் தான் எனக்கு உண்மையான சந்தோஷத்தை கொடுக்கும். what do you mean internal happiness? ராகத்வேஷத்திலிருந்து விடுபட்ட மனம், காம குரோதத்திலிருந்து விடுபட்ட மனம், ஷேரிங், எது பிளஸ் அது மைனஸ் எல்லாத்தையும் ஒரு பணிவு, மரியாதை, அடக்கம், தெய்வீ சம்பத்து இதெல்லாம் வச்சு காம குரோபத்திலிருந்து விடுபட்டு நற்பண்புகளோடு இருந்தா ஹாப்பினஸ். இத்தனை நாள் இது தெரியாம என்ன பண்ணிட்டு இருந்தேன்? காடு வாங்கினாத்தான், தோட்டம் வாங்கினாத்தான், உறவு வாங்கினாத்தான் எனக்கு சந்தோஷம். உன் பின்னாலே அது கொடுக்கக்கூடிய தேவதை யாரு? லட்சுமியா. உன் பின்னாலேயே வந்த பாத்துக்கோ. இப்போ எனக்கு தெரிஞ்சு போச்சு, இப்ப எனக்கு உங்ககிட்ட வரக்கு வேலை இல்லைங்கிறாரு. யாருகிட்ட பேசுறாரு? லக்ஷ்மி தேவதை கிட்ட பேசுறாரு. see the grip, அந்த மைண்ட் என்ன ஒரு சாதாரண மனிதர்கள்னு சொல்ல முடியாது. என்ன தேவதைக்கு தெரியுமா? நான் பேச முடியுங்களா? நான் பேசிடுமா? நீ எனக்கு இனிமேல் வேண்டாம் லட்சுமி நான் வாயில சொல்ல முடியுமா? சம் அட்டாச்மெண்ட் இஸ் தேர். ஏன் அப்படி சொல்ல முடியும்? நம்மகிட்ட எங்கேயோ ஒரு அட்டாச்மெண்ட் இருக்குன்னு அர்த்தம். இவரே சொல்றாருன்னா டோட்டல் என்ன ஆயிட்டாரு? டிட்டாச்மெண்ட். அதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய மெயின் கருத்து. அவர் அதை அப்படி மீனிங் கொடுத்து விளக்குறாரு. அடுத்த பாடல் இது அதை விட சூப்பரான பாடல். மகாஷய்யா பிருத்வி விபுலமுபதானம் புஜலதா விதானம் சாகாசம் வ்யஜனம நுகூலோப்யமலினஹ சரச்சந்திரோ தீபோ விரதி வனிதா சங்கமுதிதஹ சுகி 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 சாந்தசேதே முனிரதனு முகுதிர் நிருப இவ. இது ஒரு அழகான ஒரு ஸ்லோகம். மீனிங் எழுதிக்கலாம். மகாஷய்யா பிருத்வி, இந்த உலகமே என்னுடைய படுக்கை. மகா ஷையா பிருத்வி, இந்த உலகமே என்னது? என்னுடைய பெட்டு. மகாஷையா பிருத்வி, பெரிய பெட்டு. நீங்கெல்லாம் 7 அடிக்கு நான் மீறி போனா 7 அடிக்கு 4 அடி 6 அடிக்கு 4 அடி பெட்டு தானே வச்சிருக்கீங்க. நான் எவ்வளவு பெரிய பெட்டு வச்சிருக்க தெரியுமா? மகா. See that how he enjoys the word. மகா அது வேர்டு பாருங்க. ஷையா பிருத்வின்னு போட வேண்டியதானே. மகா போத தெரியுது அது அவர் அவளை அணுச்சு சொல்றாருங்கிறது. அந்த வேர்டு சின்ன வேர்டு தான். மகாஷையா, இந்த உலகமே என்னுடைய படுக்க. நீ நினைச்சிட்டு இருக்கிற பிச்சை தொண்டை பாத்திரம் மட்டும் வச்சுக்கிட்டு நான் ஒன்னும் இல்லா சுத்திட்டு இருக்க நீ நினைக்கிற. நீ 6 அடி பெட்ல தான் படுக்க முடியும். உனக்கு யூ ஹேவ் only 6 feet bed. பட் மகாஷையா பிருத்வி, how he enjoys the world even though have nothing in his hand. அதை பார்க்கணும். நம்மளாட்ட 20,000 30,000 போட்டு கொஸ்டின் போட்டு வாங்கி ஏசியிலே போட்டு தலைவாணி 5,000 10,000 சொல்லி அப்போ விலை கட்ட பயமா இருக்கு. அதை 10,000க்கு போட்டு வாங்கி 20,000க்கு பெட்டை போட்டு வாங்கி ஏசி போட்டு கீழே ஸ்ப்ரெட்டு அது ஒரு 2,000 3,000க்கு வாங்கி மேலே போத்திக்கிறது அது ஒரு 3,000 4,000க்கு வாங்கி அதை 4 நாளைக்கு ஒரு கத்த வச்சு நீட்டாக போட்டு தூக்க மாத்திரை போலின்னா தூக்க வரலீங்க. This is our life. See the pathetic condition of human beings. அவர் என்ன சொல்றாரு? மகாஷையா பிருத்திவி. அவர் எங்க? நாம் அது வாழ்க்கையா இது வாழ்க்கையா திங்க் பண்ணணும். அடுத்து சொல்றாரு பாருங்க, விபுலம் உபதானம் பிரிக்கணும். விபுலம் அப்படி பிரிச்சுட்டு உபதானம் புஜலதா. அடுத்து பெட்டு சொல்லிட்டாரா? அப்புறம் தலைவாணி வேணும் இல்லையா? புஜம் கையில என்னது? எனக்கு தலைவாணி. அது எப்படி சொல்லாரு? குண்டான
என் கையே எப்படி இருக்காமா, குண்டான விபுலம் உபதானம் புஜலதா. என்னுடைய குண்டான கை, ஏன்னா பஞ்சு ஒல்லி குச்சியா இருந்து வச்சுங்களேன், வச்சோம்னா அழுத்து அழுந்து எலும்பு அழுந்து. சோ அவர் என்ன சொல்றாரு, என்ன அனுபவிச்சு பாடாரு, என் கை எப்படி இருக்குது, வித்து நல்ல ஸ்ட்ராங் மசில்ஸ், நல்ல குண்டு கையா இருந்துச்சுங்க, வச்சு படுக்கிறதுக்கு நல்லா இருக்கும். அதான் சொல்றாரு, குண்டான என்னுடைய கைகளை தலையை நான் வச்சுக்குவேன். நீ போம் வாங்குவ, கோலான் தலைவாணி நீ சொல்ற, அதை விட பெஸ்ட் என்ன தெரியுமா, என்னுடைய குண்டான கைகள் தலகணையாக வைத்துக்குவேன். அடுத்தது ஆகாசம் விதானம். அண்ணாந்து பார்த்தா நம்மள கூரையில, இப்ப வேற கூரையில என்னமோ பெயிண்ட் வேற அடிச்சு வச்சுக்கிறாங்க, லைட் போட்டா ஸ்டார் எல்லாம் அப்படியே வர மாதிரி, சன் வர மாதிரி. பெயிண்டிங்ல they do some miracle nowadays. நீங்க லைட் போட்டீங்கன்னா அண்ணாந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு ஓப்பன் ஏர்ல படுத்திருக்கிற மாதிரி ஒரு செட்டப் பண்ணி படுத்த தூக்கம் வரணும். அது பாயிண்ட் நோட் பண்ணிக்கிங்க, படுத்துன்னு தூங்கணும். எங்க படுத்து எனக்கு 2 மணி நேரம் ஆகுது சொல்ல, 2 மணி நேரம் ஆகுங்க எனக்கு தூக்கம் வர்றதுக்கு. அடக்கடவுளை, நாமெல்லாம் இதுக்குள்ள போய் கனவு நிலைக்கு வந்து விழிப்பு நிலைக்கு வர நேரம் இவங்க என்னங்கிறாங்க, 2 மணி நேரம் ஆகுங்க எனக்கு தூக்கம் வர்றதுக்கு. என்ன லைஃப், எதுக்கு வாழ்றோம்? படுத்த 5 நிமிஷம் தூங்கணும். அது ஒரு குடுப்பனை. அந்த குடுப்பனை வரல, மனம் அந்த அளவுக்கு லேசா இருந்தாதான் படுத்தல் தூக்கம் வரும். மனதில் இவ்வளவு பாரத்தை வச்சுக்கிட்டீங்கன்னா படுத்தாலும் தூக்கம் வராது. ரஜோகுணம் சும்மா வெட்டு வளாசு நம்மள அப்படியே கவுட்டி 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 கவுட்டியா போகும் பாருங்க. எது பெட்ல படுத்துக்கிட்டு தூங்கத்தானே போனோம், எதையா சாதிக்க போனோம்னா நீங்க வேலை செய்யுங்க, வேண்டாங்கல்ல. நீங்க எந்திரிச்சு பிசினஸ் பண்ணீங்கன்னா கவுட்டி கவுட்டியா திங்க் பண்ணுங்க, வேலை செய்யுங்க. எதுக்கு ரெடி ஆகி போனீங்க? குஷன் பெட்டு 25,000, 10,000 தலைவாணி, 10,000 பெட்ஷீட்டு, 10,000 எல்லாம் போட்டு வாங்கினீங்கல்ல, படுக்கத்தானே போனீங்க. போனே படுக்கிறமா முடியாது. ரஜோகுணம் தமோகுணம் வந்து தூங்க போகணும். அங்க என்ன வரும்? ரஜோகுணம் வரும் பாருங்க உள்ள இருந்து. இது அப்படியே இருக்குமா, இது அப்படியே இருக்குமா, அவங்க இப்படி சொன்னாங்க இப்படி சொன்னாங்க, டக்குன்னு அதை சேனலைஸ் பண்ணணும். எதுக்கு அங்க போற? என் மனமே தூங்கு. ஏன்? மனம் பாரம். மனம் அந்த லேசா இருக்கு. அப்ப அந்த மனம் லேசா இருக்குன்னு எப்படி? தெய்வீ சம்பத்து, தர்மத்துக்கு உட்பட்டான வாழ்க்கை. அப்படி அந்த மனசு லேசா வரணும், என்ன பண்ணி இருக்கணும்? தெய்வீ சம்பத்து, நற்பண்புகள் இருக்கணும். நற்பண்புகள் தானம் முதல்ல இருக்கணும். எப்ப எனக்கு வேணும்னு சேர்த்தீங்கன்னா தூக்கத்துக்கு எடுத்துரும். என் குடும்பம் என்னதுன்னு அந்த சுருங்குனின்னு வச்சுக்கங்களேன், தூக்கமே வராது. ஏன்னா ஏதாவது அந்த கொஞ்சம் ஏதாவது உங்களை விட்டு போயிருந்தா அதே பெருசா பாதம் வந்துடும். ஐயோ ஐயோ, ஒரு வேலைக்காரி ஒரு 10 ரூபாய் ஏதாவது 20 ரூபாய் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அது வேலைக்காரி பணம் எடுக்காத அளவுக்கு நம்ம பிராக்டிஸ் கொண்டு வந்துடணும். மீறி ஒன்று நடந்து போச்சுன்னு வச்சுக்கலேன், அந்த பொசஷன் அப்படி இருக்கவங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு 10 ரூபாய் 5,000 வச்சுக்க, அதுவே நினைச்சு 3 நாள் தூக்க வழி சொல்றவங்களும் இருக்காங்க. இப்படி எடுத்துட்டாளுங்க இப்படி எடுத்துட்டாளுங்க, இல்லாதவ எடுக்கத்தான் செய்வா. நீ ஏன் கேர்லஸா இருந்த? ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இல்லையா எடுத்துட்டாளா, சரி போ வச்சுட்டு போய் விட்டுரு. அவளை வச்சு உன்னால வேலை வாங்க உள்ள வச்சுக்கோ, இல்லையா போன்னு சொல்லிடு, வேற ஆள் பார்த்துக்கோ. எதையா உன்னை பண்ணி படுக்க வேண்டும், படுத்த தூக்கம் வரக்குண்டான வேலை பண்ணுமா இல்லையா? அவங்களையும் உள்ள வச்சுக்க, தொட்டிக்க வேற ஆள் சிக்காதா. என்ன குழப்பா அவங்க பேசும்போது நான் நினைச்சேன், ஐயோ நீங்க இனிமேல் பேசுங்க, எனக்கு தூக்கம் வராது நைட்டு. என்னென்னமா திங்க் பண்றாங்க தெரியுங்களா? எங்க ஒரு பொண்ணு ஒரு வேலை செய்யறாமா, எடுத்துருச்சு பணம். உடனே என்னென்ன முடிவுகள் நான் என்ன பண்ணுவேன்னு நினைச்சீங்கன்னா, எடுத்துருச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் என் மேல என்ன தப்புன்னு யோசனை பண்ணுவேன். அது நான் லூப் கோல் விட்டதுனாலதான் அவங்க எடுத்திருக்காங்க, அவங்க மேல தப்பே சொல்லக்கூடாது, அதை கரெக்ட் பண்ணிக்கணும். சரி நம்ம அதை கரெக்ட் பண்ணிக்கிட்டு இவங்களை மறுபடியும் எடுக்க முடியாத சூழ்நிலையில் நம்ம அவங்களை வச்சு மெயின்டைன் பண்ணோம்னா வச்சுக்கலாம். இல்ல என்னால அந்த சூழ்நிலையை மெயின்டைன் பண்ண முடியாது அப்படின்னா ப்ளீஸ் டாட்டா பை பை. இன்னொரு 5,000 ரூபாய் கையில் எச்சா கொடுத்து 5,000 ரூபாய் தான் எடுத்த, இந்த இன்னொரு 5,000 வச்சுக்கோ, ஏதோ செலவு இந்த அனுப்பிச்சு விட்டுணும், முடிச்சுட்டு வேற ஆளை முடிச்சுக்கணும். அது வரைக்கும் அந்த கேப்புக்கு நாம தான் வேலை செஞ்சாகணும். உடனே பயம், அவன் இன்னைக்கு நாளைக்கு வரலீனா வேலை யார் செய்வா? கைகள் நல்லா தான் இருக்கு, ஒரு 2 நாள் என்ன ஆயிரும், அப்புறம் சர்ச் பண்ணி நாள் சேர்த்துக்கிறது. இதை கேட்டா அது பதில் சொல்றாங்க, அதை ஐயா எனக்காக சொன்னேன், இதுக்கு மேல உங்களுக்கு பேசினா என் நிம்மதி போயிடும். என்ன எது எடுத்தாலும் எங்கேயுமே கொஞ்சம் கூட 2 நாள் வாழ்வழின்னு என்ன, நம்ம வீடு கொடுத்து தொடச்சா போதும், பெண்ணை குச்சி எடுத்தா டப் டப்னு பொடிச்சு போக வேண்டியதானே, வேற வேலை குறைச்சிக்க வேண்டியதானே. எதுக்குமே முடியாதுன்னா என்ன பண்ண முடியும்? ஸோ எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, எவ்வளவு பண்ணி எது லைட் போட்டா கையே வெளியில் தர மாதிரி பெட்டை போட்டு இவ்வளவு செலவு பண்ணி படுத்தா தூக்கவல்லினா மனபாரம்னா என்ன அர்த்தம்? தெய்வீ சம்பத்து உள்ள இல்லைன்னு அர்த்தம், ஆசுரி சம்பத்து உள்ள இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா தெய்வீ சம்பத்துனா நற்குணங்கள், அது இல்லைன்னு அர்த்தம். ஆசுரி சம்பத்து உள்ள இருக்குன்னு அர்த்தம். அதனாலதான் படுத்தா தூக்கவல்லின்னு அர்த்தம்.
அதை முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கணும். நான் தான் காரணம், எனக்கு தூக்கம் வராத காரணம் நான் தான். எனக்குள்ள இருக்கிற தெய்வீ சம்பத்தை வச்சுக்கணும், ஆசுரி சம்பத்தை துரத்தி விட்டுக்கணும். அப்போ ஐ கேன் ஹாவ், மனசு லேசா இருக்கும், ஐ கேன் ஹாவ் அ ஸ்லீப், நைஸ் ஸ்லீப். அடுத்து 5 நிமிஷத்துல தூங்கிடலாம். ஆனா இவர் என்ன சொல்றாரு, ஆகாசம் விதானம். நீ இவ்வளவு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி 1 லட்சம் 2 லட்சம் பெயிண்டிங்ல இப்ப கை வச்சீங்க, 1 லட்சம் எந்த பெயிண்டிங் 1 லட்சம் செலவு பண்ணி எல்லாம் ஸ்டாரு இதெல்லாம் போட்டுட்டியா? எனக்கு பாரு, போய் படுத்து அண்ணாந்து பார்த்தனா நட்சத்திர கூட்டம் என்ன, ஆகாசம், நிலா என்ன, நிலா ஒளி என்ன, குளிர்ச்சி என்ன, நட்சத்திரம் என்ன, மேக கூட்டங்கள் என்ன, கிளைமேட் என்ன, சூப்பர். ஞானம் தான் எனக்கு கூரை. அடுத்தது அனுகூலக அனிலக வியஜனம். அனுகூலக அனிலக, நாம இங்க ஃபேனை போடு, ஏசிய போடு, எல்லாம் போட்டு என்ன வரல எனக்கு தூக்கவல்லின்னு இவன் கஷ்டப்படுறா பணக்காரன். இவர் என்ன சொல்றாரு, ஒண்ணு வேண்டாம், அனுகூலக, அனுகூலங்க இனிமையான காற்று. வியஜனம் விசிறி. வியஜனம்னா என்னது, அழகா எனக்கு யார் விசிறி வீசிட்டு இருக்க, ஒரு அரசன் நீ, உனக்கு நீ 2 ஆள் சம்பளம் கொடுத்து வச்சுதான் நீ சோம விசிறி வீசிக்கணும் உனக்கு. ஆனா எனக்கு யாரு விசிறி வீசிட்டு இருக்கிறா, காற்று, தென்றல் காற்று என்ன வீசிட்டு இருக்குது. அனுகூலமான அனிலகனா என்ன சொல்றது, இனிமையான சாஃப்ட் தென்றல். தென்றல் தமிழ் கரெக்டா விட தென்றல் ஸ்பீடா காத்து வீசுனா நம்ம அது we cannot enjoy. கூலா வியஜனம், அதுதான் எனக்கு என்னவா இருக்குது, நான் படுத்திருக்கேன், அது வீசிட்டு இருக்குது. மேல நட்சத்திரங்கள் என்னை பார், சந்திரன் என்னங்குது என்னை பார்த்து ரசி, நட்சத்திரங்கள் என்னை பார்த்து ரசிங்க. ஏயோ அம்யூஸ்மெண்ட் பார்க், யூ ப்ளீஸ் என்ஜாய். மீன் உலகத்தை நம்புறன் அம்யூஸ்மெண்ட் பார்க்காக இறைவன் படைத்து வைத்திருக்கிறார் ஃபார் அவர் என்ஜாய்மெண்ட். ஆனா இந்த மனசுல இருக்கிற பாரத்தினால நம்மளால எதையுமே என்ஜாய் பண்ண முடியுது. ஒரு குயிலின் ஓசை என்ன, மயிலின் நடனம் என்ன, நட்சத்திர கூட்டம் என்ன, நிலவின் ஒளி என்ன, எல்லாத்தையும் ஏன் என்ஜாய் பண்ண முடியல? மனமில்லை. ஏன் மனமில்லை? மனம் பாரம். ஏன் மனம் பாரம்? ஏன் இதெல்லாம் என்ஜாய் பண்ண முடியல? யாரையும் கை காமிக்க கூடாது. தெய்வீ சம்பத் இல்ல, ஆசுரி சம்பத் இருக்கு. இது 2 தான் காரணமே தவிர இந்த உலகத்தை என்ஜாய் பண்றதுக்கு நம்ம வேற எதுவும் காரணமாக இருக்க முடியாது. அடுத்தது பிரச்சந்திரக தீபக, பௌர்ணமி நிலவு தான் எனக்கு பெட்ரூம் லைட், வெளிச்சம். பிரச்சந்திரக சரச்சந்திரக தீபக, பௌர்ணமி நிலவு தான் எனக்கு வெளிச்சம். அடுத்தது முக்கியமான சொல்றாரு, விரதி வனிதா. வைராகியம் இருக்கு பாத்தீங்களா, அது என்னுடைய மனைவிங்கிறது. விரதி வனிதா, வைராகியம் அப்படின்னு ஒரு குணம் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் என்னுடைய மனைவி. நான் தனியாலாம் படுக்கல, மனைவியோட தான் படுத்திருக்கேன். வைராகிங்கிற மனைவியோட படுத்திருக்கேன். I am not aloof. சங்க முதித்தக, அதனால நான் சந்தோஷமாக இருக்கிறேன். மீனிங் முடிங்க, நான் விளக்குறேன். உறவுகள் எப்படி, அதாவது ஒரு ஸ்லோகம் இருக்கும், அதுல யார் யார் என்னோட உறவுகள்னு ஒருத்தர் பாடியிருப்பாரு. உண்மை பேசுறேன் பாத்தீங்களா, சத்தியம் அப்பா, ஞானம் மாதா, தர்மம் பிரதர். நீங்க கனெக்ட் பண்ணி பாருங்க, அப்படி கரெக்டா மேட்ச் ஆகும். நான் வரிசையா சொல்றேன், நீங்க மறுபடியும் உங்களை திங்க் பண்ணி பாருங்க. சத்தியம் ஃபாதர், ஒருத்தருடைய வாழ்க்கையில் அப்பா எப்படி உதவுவாரோ அந்த மாதிரி நம்முடைய சத்தியம் உதவுன்னு அர்த்தம். அப்படி கனெக்ட் பண்ணி பார்க்கணும். சத்தியம் அப்பா, நான் வச்சிருக்கிற ஞானம் இருக்கு பாத்தீங்களா, மாதா. அடுத்து நான் ஃபாலோ பண்ற பாருங்க தர்மம், அதுதான் என்னுடைய பிரதர். ஒருத்தர் வாழ்க்கையில் பிரதர்ங்கிறது எவ்வளவு முக்கியம். தம்பியோடையான் படைக்கஞ்சான் சொல்றமா இல்லையா, தர்மம் தான். தயா, உங்களுக்குள்ள இருக்கிற தயா இருக்கு பாத்தீங்களா, அதுதான் ஃப்ரெண்டே, சக்கா. அந்த பாடல வர்றது தயா தான். என்னது, உங்ககிட்ட இருக்கிற தயா, ஷேரிங், இரக்கம் இருந்ததுன்னா தட் இஸ் யுவர் ஃப்ரெண்ட். அடுத்து சாந்திகி, அத பத்தினி. உங்களுக்குள்ள ஒரு சமம்னு ஒரு குணம் இருந்ததுன்னா அதுதான் உன்னுடைய புத்திரன். வைராகியம் தான் என்னுடைய மனைவி.
இது அந்த ஸ்லோகத்திலிருந்து இவர் அந்த வேர்டை மட்டும் எடுத்திருக்காரு. சோ சத்தியம்ங்கிறது ஃபாதர், ஞானம்ங்கிறது அம்மா, தர்மம்ங்கிறது பிராத்தா, பிராத்தா மீன்ஸ் பிரதர், தயாதா சகா ஃப்ரெண்ட், சாந்திஹி பத்னி, ஷமா ஷமஹா தமகா சொல்ல பார்த்தீங்களா, அந்த ஷமஹா அவதான் என்னுடைய புத்திரன், வைராகியம் தான் என்னுடைய ஒய்ஃப். இதோட சகக்காரிணி, இதெல்லாம் அவர் சொல்லுவார் ஸ்லோகத்துல, சகக்காரிணி இதெல்லாம் இருந்தது அப்படின்னா மை லைஃப் இஸ் என்ஜாயபிள், ஐ கேன் ஹாவ் அ ஹாப்பி லைஃப். இதெல்லாம் இருந்ததுன்னா அவர் சொல்றத வைராகியம்ங்கிறது என்னுடைய மனைவி. இந்த உறவுகளோட நம்ம வாழ முயற்சி பண்ணணும். அதுக்காக அந்த உறவுகளை விட்டுட்டு வாங்கன்னு சொல்லிட்டு சாஸ்திரம். இந்த உறவுகள் மனதில், இதெல்லாம் உனக்கு உறவுகள். இன்டர்னல் ரிச்னஸ், இன்டர்னல் ரிலேஷன்ஷிப் டிஃபைன் பண்றாரு. நாம் வெளியில எக்ஸ்டர்னல் ரிலேஷன் பாக்குறோம், உடலுக்கு உண்டான சொந்தம் தான் நம்ம சொல்றோம். இது அப்பா அம்மால இது இந்த உடல் எங்கிருந்து வந்தது, இந்த உடல் யாருக்கு, இது பாடி ரிலேட்டட் ரிலேஷன்ஷிப் தானே வாழ்ற. மைண்ட் ரிலேட்டட் ரிலேஷன்ஷிப் சொல்ற, இதெல்லாம் மைண்ட் ரிலேட்டட் ரிலேஷன்ஷிப். இதெல்லாம் மனசுக்குள்ள இருந்ததுன்னா இவங்கெல்லாம் உனக்கு இப்படி உறவுகள். இந்த உறவுகளை பெறுவதற்கு முயற்சி செஞ்சனா இந்த மனம் லேசாகும், படுத்தா தூக்கம் வரும். யூ கேன் என்ஜாய் சன், யூ கேன் என்ஜாய் ஸ்டார்ஸ், யூ கேன் என்ஜாய் மூன் in the sky, you can enjoy the wind, everything you can enjoy. அப்ப இதெல்லாம் இருக்கணும். வெளியில இருக்கிற உறவுகள் நம்மள என்ஜாய்மெண்ட்டை கொடுக்காது. இதுதான் உண்மையாலுமே சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அது ஸ்லோகம். அதுதான் சகக்காரின்னு அவர் முடிப்பார். சகக்காரி இதையெல்லாம் யார் ஃபாலோ பண்றாங்களா, he can have a happy life அப்படிங்கிறது அங்க. அதைத்தான் அவர் இங்க கோட் பண்றாரு. சுகி, நம்ம இங்க ஸ்லோகத்துக்கு வருவோம். சுகினா சுகத்துடன், இதனாலதான் நான் சந்தோஷமா இருக்கிறேன். எது உலகமே என்னுடைய படுக்கை, குண்டான என் கை தலைவணி, வானம் தான் எனக்கு கூற, இனிமையான தென்றல் தான் எனக்கு விசிறி, பௌர்ணமி தான் எனக்கு விளக்கு வெளிச்சம், நைட் லேம்பு, வைராகியம் தான் மனைவி. அதுதான் ரிலேட் பண்ண எந்த ஸ்லோகத்துல அவர் எடுத்தாரு, வைராகியம் தான் என்னுடைய மனைவி, அதனாலதான் எப்படி இருக்கேன், சந்தோஷமா இருக்கிறேன். சுகி சாந்தக, அது வருது. சுகி மட்டும் இல்ல, சுகமா மட்டும் இல்ல, சாந்தக அமைதி, படுத்த 2 நிமிஷம் தூக்கம், அமைதியான மனம். சேத்தே முனி, முனியை போல் நிருப்பக இவ, நான் முனிதான் ஆனா அரசனை போல் வாழ்கிறேன். அனுபூதி. இதுதான் எனக்கு, இதுதான் என்ன சொல்ற அவரு கடைசியில. நான் நிருப்பகா, யார போல வாழ்றேன், நிருப்பகா. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நிருப்ப சமத்துல சான்ஸ்கிரிட்ல பிரிச்சு போட்டிருக்கு. நீங்க நிருப்பகா ஒன்னா சேர்த்துக்கணும். நிருப்பக இவ, யாரை போல் வாழ்கிறேன், அரசனை போல் வாழ்கிறேன் சொல்றதை விட ஒரு முனிதான் நானு, முனிவன், காட்டுல வாழ்றேன் முனி, ஆனா யார போல வாழ்றேன், பிகாஸ் ஆஃப் தட் அவன் எக்ஸ்டர்னல் ரிச்சோட இருக்கிறான், அதனால நீங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கான்னு நினைக்கிறீங்க. என்னை பார்த்தா காட்டுல ஒரே ஒரு தொன்னை மட்டும் வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறான், ஐயோ பாவம் நீங்க நினைக்கிறீங்க. உண்மையாவே இல்ல, த்ரோவே ஒரு இல்லூஷன்ஸ், அதெல்லாம் விட கற்பனை. அவன் சந்தோஷமாவும் இல்ல, நான் சந்தோஷமா இல்லாமையும் இல்ல. இது ஃபேக்ட். இது புரிஞ்சுக்கோ. அப்போ இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கும் போது இப்ப இவர் சொல்றதெல்லாம் லைஃப்ல வேணும்னு தோணும். இப்படி ஒரு வாழ்க்கை இருந்தா அப்பா வேற இவர் சொல்ல, ஏன்னா அவர் அனுபவிச்சு சொல்றாரு, நமக்கு உண்மை தெரியுது. அப்ப அது என்ன பண்ணணும்னா ஸ்பிரிச்சுவல் கண்டிஷன் சொல்ற பாருங்க. டோன்ட் போஸ்ட்போன் யுவர் ஸ்பிரிச்சுவல் பர்சூட். டோன்ட் போஸ்ட்போன். இந்த லைஃப் நமக்கு வேணும். அப்ப என்ன லைஃப் அவர் சொல்றாரு, வித் நோ எக்ஸ்டர்னல் ரிச்னஸ், just with the internal richness, I can proclaim I am the happiest man in the world. சொல்றாரு, அதான் சொல்றாரு. Without any external richness, என்ன ஒண்ணு சொன்னதான் சொல்லிட்டு இருக்காரு. Without any external richness, with internal richness, I proclaim. என்ன proclaim பண்றாரு, I am the happiest man in this world. எப்படி முடியுது, அவரால எப்படி முடிஞ்சது இப்ப நாம பார்க்கணும். அப்பதானே அவர் எப்படி அந்த நிலைக்கு போய் அடைஞ்சாரு. அரசன் இருக்கிறது எதுவுமே வெற்றி இல்லை, ஆனா அரசனோட இவர் எப்படி இருக்காரு, சந்தோஷமா இருக்காரு. முனிகி அகம், பட் நிருப்பாக இவ நான் என்னவா இருக்கேன். ஏன்னா நீ ஏன் நிருப்பா கம்பேர் பண்ண, நாம யார பார்த்துட்டு இருக்கோம், அரசன் தான் ராஜராஜ் அப்பா ராஜ வாழ்க்கை கொடுத்து வச்சவன்,
எதுக்காக நம்ம லைஃப்லயே நம்ம சொல்லுவோம், அவன் பார் ராஜ வாழ்க்கை வாழ்றான், அவன் தான் சந்தோஷமா இருக்கு நினைக்கிறீங்களா? நோ, அவனை விட நான் சந்தோஷமா இருக்கேன். அப்ப நான் என்ன பண்ணினேன்? இது பெறுவதற்கு நான் என்ன பண்ணினேன்? ஃபர்ஸ்ட் ஸ்பிரிச்சுவல் லைஃப். பிள்ளையார் சொல்லி டோன்ட் போஸ்ட். எல்லா இடத்துக்கும் ஸ்பிரிச்சுவல் லைஃப்னு கேட்டோன்னே அலாம். ஆனா என்ன பண்ணுவாங்க, இது முடிச்சுட்டு நான் வர்றேங்க, எங்க கிளாஸுக்கு வரீங்களா, இந்த ஒரு பொறுப்பு இருக்குங்க, இதை முடிச்சுட்டு நான் வரேங்க. அப்ப அவங்க ஒரு டேட் சொல்லுவாங்க, அந்த டேட்ல ஆட்டோமேட்டிக்கா வேற ஒரு பொறுப்பு வந்துடும். இதுதான் உண்மை. நீங்க ஒரு சேரிட்டி பண்ணுங்க, ஒரு குழந்தைகளுக்கு போய் சொல்லி கொடுங்க அப்படிங்கும் போது அவங்க சொல்ற அடுத்த வார்த்தை, இந்த கமிட்மெண்ட் இருக்குங்க, இதை முடிச்சுட்டு நான் வர்றேங்க. நான் கேட்குறேன், அந்த கமிட்மெண்ட் முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் 2 கமிட்மெண்ட் வரும். இப்போவாது நீங்க ஒரு கமிட்மெண்ட் சொல்றீங்க, அதை முடிச்சுட்டு நான் வர்றேங்கிறது நீங்க வச்சிருக்கீங்க. how deluded you are னு காமிக்கிறேன். you are deluded 100%. it is not a fact. it's my duty to clear your doubt. ஏன்னா நிறைய பேருக்கு செய்யணும், மற்றவங்களாம் குரூப்ல செய்யும் போது நாமளும் செய்யணுங்கிற எண்ணமெல்லாம் இருக்குது. பட் அவங்களால முடியலிங் போது அந்த ஆசுரி சம்பத்துங்கிறது புரியுறது இல்ல. ஏன்னா அகங்காரம் விடாது. என்ன சொல்லுமா, யூ ஆர் ஹேவிங் ஆசுரி சம்பத்து அப்படி சொல்லுமே, இந்த அகங்காரம் விடாது. அதை பூசி மெழுகுது. எப்படி தெரியுங்களா மெழுகிறது? மறைக்கிறது. அந்த ஆசுரி சம்பத்தை எப்படி தெரியுங்களா மனம் மறைக்குது? ஐ என்ஜாய்ட் எல்லாம். அவன் பேசும்போது நல்ல நான் அதை என்ஜாய் பண்ணி பார்ப்பேன். அந்த மனம் எப்படி தன்னை ப்ரொடெக்ட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். என்ன வார்த்தைகள் வாயிலிருந்து வருது, அப்ப என்ன அந்த அந்த அகங்காரம் எப்படி விளையாடுதுங்கிறத ஐ கேன் என்ஜாய். என்ன தெரியுங்களா சொல்லுவாங்க, அப்படியே ஒரு கமிட்மெண்ட் இருக்குங்க, அந்த கமிட்மெண்ட் முடிஞ்சோடனே நான் பண்ணுவேன், எனக்கு ரொம்ப அதெல்லாம் அப்படியாது இப்படியாது சப்ஜெக்ட் வந்துங்க எல்லாமே சொல்லுவாங்க. ஆனா அந்த கமிட்மெண்ட் அடுத்த கேள்வி சாஸ்திரம் நான் கேட்கல, சாஸ்திரமே கேட்கும். இப்போ இந்த கமிட்மெண்ட்டுக்கு முன்னால வர முடியலைங்கிறீங்க. ஓகே, அது வந்து ஒரு 10 நாள் 15 நாள் கமிட்மெண்ட்னா ஓகே. அது 5 மாசம் 6 மாசம் கமிட்மெண்ட் வச்சுக்கோங்க, இல்ல 1 வருஷம் கமிட்மெண்ட் வச்சுக்கோங்க. நான் சொல்றது எல்லாமே 6 மாசம் 1 வருஷம் கமிட்மெண்ட் தான் சொல்றாங்க. அப்ப அந்த 1 வருஷம் கழிச்சதுக்கு அப்புறம் பாருங்க, நெக்ஸ்ட் இயர் 2026 பாருங்க, இதே ஜூலை பாருங்க, உங்களுக்கு முன்னால 2 கமிட்மெண்ட் நிற்கும். திஸ் இஸ் லைஃப். அதே 2026-7க்கு போங்க, அந்த 2 முடிச்சிருப்பீங்க, அடுத்த 2 நிற்கும். 29க்கு போங்க, இன்னும் 2 நிற்கும். தட் இஸ் லைஃப். 30க்கு போங்க, இன்னும் 2 நிற்கும். 40க்கு போங்க, 45க்கு போங்க, நாம டாட்டா சொல்லிட்டு போயிடுவோம். அப்ப எங்க கமிட்மெண்ட் வரும்? நாமளே போனதுக்கு அப்புறம் எங்க கமிட்மெண்ட் வரப்போகுது? So, in spite of the commitment, I have to do நரயக்னம்னு முடிவு பண்ணலேன்னு அர்த்தம். In spite of my commitment, I have to do நரயக்னா. ஏன் நரயக்னத்தை இவ்வளவு எம்பசைஸ் பண்றோம்னா, நரயக்னம் தான் நம்மளுடைய அகங்காரத்தை குறைக்கிறதுக்கு நாம எடுக்கிற ஃபர்ஸ்ட் உபாயம். அதனாலதான் அகங்காரம் உசாராய்க்கும். ஓ, இவ இந்த லைன்ல போறாளா, நம்மள இல்லாம பண்ணிடுவாளே, அவளை ஒரு நமக்கு எது சரியா அதெல்லாம் உடனே நமக்குள்ள உள்ள பூந்து என்ன பண்ணுவோம். நீங்க பேசும்போது நான் சொன்னேன், ஐ கேன் என்ஜாய் திஸ். அவங்க பேசும்போது நான் நல்லா என்ஜாய் பண்ணுவேன். அதான் அந்த அகங்காரம் உள்ள எப்படி விளையாடு தெரியுங்களா, அப்படியே வந்து மறைக்கும். ஏன்னா நாம வந்து வேதாந்தம் அத்தனை விஷயங்களை போட்டு வச்சிருக்கோம். டெய்லி 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 மண்டைக்குள்ள அத்தனை விஷயங்கள் உள்ள இறக்கி வச்சிருக்கோம். எனக்கு தெரியும் என்னென்ன விஷயங்கள் நம்ம அவங்களுக்கு கொடுத்துருக்கோங்கிறது தெரியும். பர்ஃபெக்ட் ஸ்டூடெண்ட் நல்லா லிசன் பண்றாங்க போது நமக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா நான் என்னென்ன விஷயங்கள் உள்ள போயிருக்கு எனக்கு தெரியாத, என்னென்ன போட்டிருக்கோன்னு எனக்கு தெரியும். அப்ப அவங்க பேசும்போது நான் எதை என்ஜாய் பண்ணுவேன்னா, இவ்வளவு விஷயங்கள் போட்டதுக்கு அப்புறம் இந்த அகங்காரம் என்ன பேச போகுது, நான் அந்த பர்சனை பார்க்க மாட்டேன். அது இட்ஸ் ப்ராப்ளம். அந்த பர்சனை பார்க்க கூடாது, பேரை வச்சு அந்த சரீரத்துக்கு உண்டான பேரை பார்க்க கூடாது, அந்த மனதை பார்ப்பேன் நான். அந்த மனம் எப்படி அந்த அகங்காரத்தை வச்சு விளையாடுது அப்படின்னா பேசுவாங்க பாருங்க. அந்த அந்த அகங்காரம் விளையாடும் பாருங்க. மாயா மாஃபியா லேடி, அதெல்லாம் பேர் வச்சுக்கிறாங்க மாஃபியா லேடி. அப்படியே வந்து அவங்க அப்படியே பின்ன இவ்வளவு விஷயங்கள் போட்டதை அப்படியே பின்னுக்கு தள்ளிட்டு அந்த மாஃபியா லேடி அப்படியே வந்து இப்படி கோருவா அவங்களுக்கு முன்னால. டோன்ட் see the person, don't see the name, see the mind. அந்த மாஃபியா லேடி அப்படி வந்து முன்னால நின்று அப்படியே கை 2 விரிச்சு இந்த ஏசுநாகராட்ட அப்புறம் பேசுவாங்க வருவாங்க. என்னன்னு, இது கமிட்மெண்ட்டுங்க, இது காரணங்க, அது காரணங்க. நான் அவங்க மாஃபியா லேடியை மட்டும்தான் பார்ப்பேன், நான் அவங்க பேசணும் நான் பார்க்க மாட்டேன். அதனால எனக்கு யாரையுமே கமெண்ட் பண்ணணும் கிரிட்டிசைஸ் பண்ணுங்கிற எண்ணமே வராது. ஏன்னா பர்சனை நம்ம பார்க்க கூடாது. see the mafia lady inside her, how she is playing. இவங்க என்ன பேசுவாங்க நான் எதிர்பார்க்கிறேன். பேசும்போது இது சொல்லிட்டு இவங்க என்ன இந்த மாஃபியா லேடி எப்படி விளையாடுவான்னு அப்படிதான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். வரும் பாருங்க வார்த்தை, அட்டா we can enjoy.
அதை என்ஜாய், அந்த மாஃபியா லேடியோட விளையாட்டுக்கு பாருங்க. அப்புறம் என்ஜாய் பண்ணும்போது நமக்கு சில சமயம் பாவமா வந்துடும். என் மாஃபியா லேடி பாவம் விட்டுறவங்கள, இத்தனை விஷயங்கள் நான் போடுறேன் நீ. அப்போ நான் மாஃபியா லேடிட்டு பேச ஆரம்பிச்சிடுவேன். இரு எத்தனை நாளைக்கு நீ விளையாடுவேன், உனக்கு எனக்கு சேலஞ்ச். இப்படிதான் நம்ம அவங்க பேசும்போது நான் இப்படிதான் நினைச்சுக்குவேன். மாஃபியா லேடி நீ உனக்கானது நீ பாரு, எனக்கானது நான் எனக்குன்னு இல்ல, இறைவன் இருக்காரு, நான் பிடிச்சாலாரு இறைவன், அவர் கொடுக்குற விஷயங்கள் நானும் போடுறேன் அந்த மனசுக்குள்ள, நீயும் உள்ள போடு, நீயும் இப்படியே மறைச்சுக்கிட்டே உட்காந்துரு, நானும் போட்டுட்டே இருக்கேன், யார் ஒரு நாள் ஜெயிக்கிறாங்க பார்க்கலாம். அப்படிங்கும் போதுதாங்க அந்த எல்லாரும் கேட்கறாங்க இல்லைங்களா, நீ உங்களுக்கு என்ன எதிர்பார்ப்பு, எந்த எதிர்பார்ப்பு எது வராது. நாம we are playing with mafia lady, not with it woman that which possesses some name, that body, that சரீரத்தை பார்க்க கூடாது. நீங்க அப்ப பாருங்க, அவங்கள உடனே என்ன வந்துடும் எனக்கு, அவளை எப்படி ஓவர் கம் பண்றதுக்கு இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு தான் தோணுமே தவிர அந்த பர்சனை ஹர்ட் பண்ணணும், அது அவங்களுக்கு ஹர்ட் ஆகுதே அது அவங்க பிரச்சனை. என்னை பொறுத்த வரைக்கும், குருவை பொறுத்த வரைக்கும் அந்த பர்சனை ஹர்ட் ஆகணுங்கிறது மை பிசினஸ். அவங்க உலகமே ஆல்ரெடி இல்லூஷன்ல உட்காந்து டெல்யூஷன்ல உட்காந்து அவங்களே எதுல எதுலையோ கவலைப்பட்டு இருக்காங்க. இதுல வேற நான் வேற போய் ஹர்ட் பண்ணி அதுக்கு எந்த குருவும் போக மாட்டோம். அதுக்கு நாட் அட் ஆல், அது ஒரு சுபாவமே வராது. எதை பார்ப்போம், மாஃபியா லேடி கமான் கொத்தை நானும் பாக்குறேன், நீ மறைச்சுக்கிட்டே இரு பார்க்கலாம். அப்ப யாரை ஒதுக்கிடுவோம், the person, the lady, the name எல்லாமே அங்க போயிடும். நாமா ரூபா எல்லாமே போயிடும். யார் நாமா ரூபா, அந்த சரீரம் யாரை பார்க்கணும், மாஃபியா லேடி கமான். நீங்க இதை நம்ம ஒரு வருஷத்துக்கு முன்னால பேசி பார்த்துருப்போம். அந்த மாஃபியா லேடி அப்படியே திக்கன்னு இருப்பா. ஒரு வருஷம் கழிச்சு அவங்ககிட்டயே பேசி பார்ப்போம், நல்லா உள்ள பிக்ஸ் ஆயிருக்கும், நல்லா இருக்குங்க, மெமரி எல்லாம் பக்காவா இருக்கு நமக்கு. ஏன்னா அந்த மாஃபியா லேடி தானே பேசிட்டு இருக்கிறோம், மெமரி பக்காவா இருக்கும். அப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னால பேசும்போது அவ அவ்வளோ ஒரு திக்கா நின்று இருப்பா, திக் வால், 2 அடி 2 அடி செவரு ஆட்டு நின்று இருப்பா. அவங்க அங்க நிப்பாங்க, முன்னால 2 அடி செவரு நிற்கும், முன்னால் நின்று கத்திட்டு இருந்திருப்பேன் நானு. அப்புறம் பாருங்க அந்த 2 அடி அப்படியே 1 அடி 3/4 அடி 1/2 அடி 1/4 அடி செவருக்கு வந்திருக்கும். அப்ப அவங்க பேசும்போதெல்லாம் பேச்சுக்கள் மாறும். அந்த 2 அடி திக்னஸ்ல மாஃபியா இருக்கும்போது அவங்க பேச்சு கண்டிப்பா வேறையாத்தான் இருக்கும். அதாவது கொஞ்சம் நாம ஏமாந்தா நம்மள பூசி மலிக்கு போயிடுவாங்க. அந்த மாஃபியா லேடி எண்ணெய் படுக்க வச்சு பூசிடுவா. ஏய் யூ ஆர் என்ன சொல்றது, யூ ஆர் நாட் கோயிங் இன் தி ரைட் வே, யூ ஆர் கோயிங் இன் தி ராங் வேன்னு அவ என்னை சொல்லுவா. என்ன 5 அடி 4 அடி திக்னஸ் இருக்கும்போது அப்புறம் நாம உஷாரா இருந்தா மட்டும்தான் நாம தப்பிக்க முடியும். இல்லைன்னு வச்சுங்களேன், நாம யோசனை ஆரம்பிச்சிடும், சொன்ன மாதிரி இவங்க சொல்றது சரிதானோ, நாம தான் கேன பிழைக்கிறோமோ இவங்க எப்போ அது நீங்க நாம ஸ்ட்ராங்கா மாஃபியா லேடி எப்படி என்னால மாஃபியா லேடி எதுக்க முடியுது, பகவான் இஸ் வித் மீ, பகவான் இஸ் வித் மீ, சோ ஐ அம் ஃபைட்டிங் வித் ஹர். பகவானோட உதவி இல்லாம நாமெல்லாம் அவகிட்ட ஃபைட் பண்ண முடியாது. புரியுதுங்களா? எதுக்கு சொல்றேன்னா, திஸ் இஸ் லைஃப். ஒருத்தர் பண்றாங்க அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல வந்துடுறாங்க அப்படின்னா மாஃபியா லேடியிலிருந்து தப்பிப்பாங்கிறதுல இட் வில் டேக் a long time. சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன், don't postpone your spiritual pursuit, balance both லௌகிகா and spiritual. என்ன பண்ண தெரியணும், பேலன்ஸ் பண்ண தெரியும். என்ன எப்ப பாரு இம்பேலன்ஸ், ஏங்க நிறைய கிட்டத்துக்கு வரல, எனக்கு இந்த லௌகிக விஷயங்கள் அதிகமா இருக்குங்க அதனால. அப்ப என்ன ஆயிட்டாங்க, இம்பேலன்ஸ். ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணணும். லௌகிக விஷயத்துல எதையும் விட்டு கொடுக்க கூடாது, நம்மளுடைய வேலையை கரெக்டா செஞ்சிடணும். ஸோ பேலன்ஸ் பண்ண தெரியணும். அப்புறம் பாடி ரீசனபிளி ஹெல்த்தியா இருந்தா போதும். ஏன்னா நிறைய பேர் பேசுறத வச்சு நான் இன்னைக்கு ஒரு இதை கொடுக்குறேன். நானே பாடி ரீசனபிளா ஹெல்த்தியா இருந்தா போதும். 100% ஹெல்த் உள்ள பாடி இந்த உலகத்திலேயே கிடையாதுங்க. ரீசனபிளா ஹெல்த்தா இருந்தா போதும். எது இந்த அளவுக்கு ஒர்க் பண்ற அளவுக்கு ரீசனபிளி ஹெல்த்தி. அதுக்கு தான் என்ன பண்ணணும், ஒரு யோகா செஷன் அதை கொடுத்து ஓரளவுக்கு ரீசனபிளி ஹெல்த்தி பெர்ஃபெக்ட் ஹெல்த்தை எதிர்பார்க்காதீங்க. Never ever it is possible. 100% ஹெல்த் வராது. சோ இப்ப மனம் எங்கிருந்து எங்க போகுது, மெட்டீரியல் டாமினன்ஸ்ல இருந்து எங்க போகணும், ஸ்பிரிச்சுவல் டாமினன்ஸ்க்கு போகணும். அப்ப யூ கேன் டு எவ்ரிதிங் அண்ட் எனிதிங். எங்கிருந்து எங்க போகணும், எங்க இருக்கிற நம்ம மெட்டீரியல் டாமினன்ஸ் அதுல இருந்து ஸ்பிரிச்சுவல் டாமினன்ஸ்க்கு போகணும். ஓல்ட் ஏஜ்ல இன்னும் கொஞ்சம் வயசாகி கத்துக்கலாம் அப்படின்னா ஓல்ட் ஏஜ் ப்ராப்ளம்ஸ் ஒன்று இருக்குது. அது ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எந்த கொம்பனாலே படிக்க முடியாது. ஓல்ட் ஏஜ் ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு முன்னாலேயே படிக்க ஆரம்பிச்சிடணும். அடுத்தது சென்சரி கண்ட்ரோல்.
புலன் அடக்கம். ஏன்னா நாங்க பாட்டுக்கு விஷயங்களை போட்டுக்கிட்டே இருப்போம். இந்த ஓட்டப்பானையில தண்ணி ஊத்துற மாதிரி உங்களுடைய புலன்கள் கட்டுக்குள் இல்லைன்னு வச்சுக்கலேன், ஊத்துற தண்ணியில எங்க போயிடும், அப்படியே வெளியே போயிடும். அப்புறம் யார் ஆடிட்டுப்பா, எனக்கு முன்னால மாஃபியா லேடி தான் ஆடுவா. ஸோ நாங்கள் போடுற விஷயங்கள் உள்ள நீங்க ஹோல்டு பண்ணணும்னா இந்த பாத்திரம் வித்தவுட் எனி ஹோல்னா என்ன கண்ணு காதெல்லாம் 5 ஓட்டை, அது வழியா நாங்க போடுற விஷயங்கள் வெளியே போயிடும். ஸோ அது என்ன பண்ணி தெரியணும், ஹோல்டு பண்ணி தெரியணும். அப்பதான் மாஃபியா லேடி தன்னோட ஆட்டத்தை குறைப்பாள். இல்லைன்னா நமக்கு சேலஞ்ச் விட்டு அவ ஆடிக்கிட்டே தான் இருப்பா. ஏன்னா நாங்க போடுற விஷயங்கள போயிருதே, போட வெளியே போகுதுன்னா நான் எப்படிங்க ஃபைட் வித் மாஃபியா லேடி, ஐ கேனாட் ஃபைட், ஐ எம் வெரி சாரி. போடுற விஷயங்களை ஹோல்டு பண்ணி வச்சிருந்தீங்கன்னா ஒத்தைக்கு நம்ம ஃபைட் வித் மாஃபியா லேடி. அதுக்காக குருதான் ஃபைட் பண்ணி ஆகும், வேற யாரும் வருவா, சாஸ்திரா குருமி சாஸ்திரா. அடுத்தது ஒர்க் பண்ணும் போதுங்க ஹோல் ஹார்ட்டடா ஒர்க் பண்ணும். இது நிறைய பேர்த்துட்டு மிஸ்ஸிங். ஹோல் ஹார்ட்டட்னஸோட ஒர்க் பண்ணும் ஃபார் மை growth. எங்க பக்கத்துக்காரங்களுக்கு நீங்க ஹோல் ஹார்ட்டடா வேலை செய்ய சொல்றோம், ஃபார் யுவர் ஹாப்பினஸ். ஹோல் ஹார்ட்டடா ஒர்க் பண்ணும். நம்மளுக்குள்ளே வச்சு இதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம், இது இப்படி இருக்குது, அது அப்படி இருக்குது. அந்த அகங்காரம் ஆடுறது பார்த்தா என்னது, இது இந்த சூழ்நிலைக்கு இது வேண்டாம், அது வேண்டாம், ஏதோ ஒண்ணு குழப்பம். ஹோல் ஹார்ட்டடா வந்துட்டோம்னா நெக்ஸ்ட் டோர் மோக்ஷம், அதுல டவுட்டே கிடையாது. ஹோல் ஹார்ட்டட், அதை ஓப்பன் அப் பண்ணுங்க, மைண்ட் ஓப்பன் அப் பண்றாங்களா, அதுதான் ஹோல் ஹார்ட்டட். அடுத்தது ஹியூமனுடைய கோல் ஆஃப் லைஃப் என்னங்கிறதுல ஸ்திரமா நிக்க தெரியும். மோக்ஷம் இஸ் மை லைஃப் கோல். பேர்த்னுடைய கோல் என்னங்கிறத ஸ்திரமா நிக்கணும். அப்பப்ப அந்த கோல் விட்டுட்டு வேற ஒன்று கோல் ஓடிட வேண்டியது. எது நம்பர் 1 வச்சுக்கணும். நம்பர் 2 நம்பர் 3 இருக்குங்க, வாழ்க்கையில் அடையப்பட வேண்டியது இருக்கும். அது ஆரோக்கியம் கூட வச்சிருக்கலாம், இல்லைன்னா சொல்ல. நம்பர் 1 என்ன இருக்கணும், இதுதான் அப்படின்னு போய் ஸ்திரமா புடிச்சிருக்கணும். அந்த urge to get out of samsara, it's a gift, அது வரணும். இதெல்லாம் என்னது, இதெல்லாம் இருந்ததுன்னா இப்ப நம்ம ஏதோட கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸ்லோகம் படிச்ச பாத்தீங்களா, என்னென்ன சொன்னாரு, இந்த உலகமே என்னுடைய படுக்கை, குண்டான கைகள் என்னுடைய தலவாணி, வானம் தான் எனது கூரை, இனிமை தென்றல் தான் எனக்கு விசிறி, பௌர்ணமி தான் எனக்கு ஒளி, வைராகியம் தான் என் மனைவி, அதனால் நான் சந்தோஷமாக இருக்கிறேன்னு பர்திரிஹரி மட்டும் ப்ரொக்ளைம் பண்றது அல்ல, இந்த உலகத்தில் வாழ்கிற அத்தனை மக்களும் கேன் ப்ரொக்ளைம் திஸ். வித்தவுட் எக்ஸ்டர்னல் ரிச்னஸ், just by having with internal richness, I can have a happy life. This is the moral of this story. Moral வாய்தவர் வந்துச்சு ஸ்கூலுக்கு போய் moral. This is the content of the story alla. This is the content of this sloka. Without any external richness, I can have a happy life just with internal richness. ஏன்னா நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி, இன்டர்னல் ரிச்னஸ் என்னன்னு தெரிஞ்சா தானே. சாமி கும்பிட்ற குட், வெறும் சாமி கும்பிட்றது மட்டும் இன்டர்னல் ரிச்னஸ் கொடுத்துடாதுங்க. ஸோ எக்ஸ்டர்னல் ரிச்னஸ் cannot give the real happiness. ஏன்னா அது என்னது, துக்கமிஸ்ரித்வம். ஏது வந்தாலும் கூட யாரு வருவா, துக்கமிஸ்ரித்வம். எக்ஸ்டர்னல் ரிச்னஸ் ஆர் ஆல் வித் கம்பைன்ட் வித் டூ சைட்ஸ் ஆஃப் த காயின் மாதிரி. நான் பார்க்கறது ஒரு சைடு, பின்னால என்ன இருக்கும், துக்கம் இருக்கும். ஸோ எக்ஸ்டர்னல் ரிச்னஸ் எனக்கு சந்தோஷத்தை, முழுமையான சந்தோஷத்தை கொடுக்க முடியாது. பட் இன்டர்னல் ரிச்னஸ் கேன் கிவ் மீ 100% ஹாப்பினஸ். ஏன்னா அந்த இன்டர்னல் ரிச்னஸ் தான் கடைசியில் எங்க முடியுது, ஞானம் மாத்தா. இது இதுவுமே இன்டர்னல் ரிச்னஸ்னால கிடைக்கக்கூடிய ஒரு ரிலேட்டிவ் ஹாப்பினஸ் தான். டோட்டல் ஹாப்பினஸ் பிகாஸ் ஆஃப் தட் ஞானம், ஆத்ம ஞானம். இதைத்தான் அவரு சொல்றாரு இந்த ஸ்லோகத்துல. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.